வணக்கம் பிரியமானவர்களே. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அந்த அளவுக்கு அதிகமா உங்க எல்லோரையும் அவர் உங்களை வழிநடத்துவார். நீங்கள் கடைசி வரையும் இருப்ப. இன்னும் சொல்லப்போனால், ஆனால் இன்னும் அதிகமாய் தேவன் உங்களுக்காய் சொல்வார். இன்னும் அதிகமாய் இதுதான் எனக்கு வேண்டும். ஏனென்றால் இங்கே மிகப்பெரிய ஒரு வெளிப்படுதல் இருக்கிறது. இங்கே நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த கடைசி வருஷத்தின் நாட்கள், இந்த வழிநடத்துதல் நமக்காய் கொடுக்கப்படுகிறது. நாம் இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்படக்கூடியவர்களாய், எனவேதான் இந்த நாட்கள் நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். செயல்கள் சரியான விதத்தில் செய்ய வேண்டும். ஆசீர்வதிக்கப்பட கண்டிப்பாய் சரியான விதத்தில் உங்களுடைய வாழ்க்கை தேவனுடைய பலத்தோட, அவருடைய சித்தத்தோட, அவருடைய காரியங்கள் செய்யக்கூடியதலோட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ஒரு பெரிய காரியங்கள் செய்யப் போகிறார். எனவே இந்த பூமியில் நீங்கள் ஒரு நறுமண வாசனை உள்ளவர்களாய் கற்பனை செஞ்சு பாருங்க. இந்த பூமியில் நீங்கள் அப்படி இருக்கும் பொழுது. எனவே சீஷர்கள் இயேசுவினிடத்தில் இப்படியாய் கேட்டார்கள். ஆண்டவரே, எங்களுக்கு ஜெபம் செய்ய கற்றுத்தாரும் என்று கேட்டார்கள். நிச்சயமா ஜெபம் என்று செய்யும் பொழுது ஒரு சாதாரணமா சொல்லலாம். நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறோம், பிதாவினிடத்துல ஜெபிக்கிறோம். சாதாரண ஒரு ஜெபம் என்று சொல்லலாம். அதில விண்ணப்பம் எழுப்பலாம். என்ன தேவையோ, நமக்கு என்ன வேண்டுமோ, அத ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். ஆண்டவர்கிட்ட கேட்கறது, 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 கேட்கறது. இந்த பூமியில ஒவ்வொருத்தருக்கும் நெறைய தேவைகள் உண்டு. இந்த பூமியில ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்த கேட்கறாங்க இல்லையா? தேவனிடத்துல இப்படியா பேசுறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு அவர் செய்த காரியம், அவர் கற்றுக் கொடுத்தார். பரிசுத்த வேதாகமத்தில் இருப்பது போலவே, பரிசுத்தமானதை கற்றுக் கொடுத்தார். ஏன்னா, அவர் சொல்லிக் குடுத்த வார்த்தைகள் கற்றுக் கொடுக்கும்போது, எப்பொழுது ஜெபிக்கும் பொழுது, நாம் ஜெபம் பண்ண வேண்டிய விதம், பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்பதனுடைய ஜெபம். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. எனவே உங்களுடைய சிந்தனை தேவனோடு கூட நீங்கள் எழுப்புகிறீர்கள். நித்திய காலமும் இருக்கக்கூடிய பிதா, பரமபிதா, நம் பிதா பரலோகத்தில் இருக்கிறார். எப்போ நீங்க இத செய்றீங்களோ, அப்போ உங்களுடைய சிந்தனையில் இருக்கக்கூடிய காரியமானது, அது மட்டுமில்லாமல் உங்கள் இருதயத்திலும் கூட இருப்பதாக. இன்னும் சொல்லப்போனால், இது ஒரு பொருளாய், அது மட்டுமில்லாமல் ஒரு மார்க்கமாய் நமக்காக இருக்கிறது. முழு இருதயத்தோட. எப்போ நீங்க இத செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ, முழு மனதோட, முழு மனதோட நீங்க கேட்டா, பரமண்டலத்தில் இருக்கிற நம் பிதா அவர் கேட்பார். எனவே தான் இந்த ஜெபம் நாம் செய்யும்போது, அதனால தான் ஆண்டவராகிய இயேசு நமக்காய் கற்றுக் கொடுக்கிறார். என் பிதா என்று மட்டும் சொல்லாமல், அவர் சொல்லிய வார்த்தை, நம் பிதா, எங்கள் பிதாவே என்று சொல்லும் பொழுது, எல்லோருக்காகவும் மன்னிப்பதை கேட்கிறோம். எல்லோரும், எல்லோரும், எல்லோருக்காக அவரை நம்புகிற ஒவ்வொருவருக்காகவும், நாம் அனைவரும் எங்கள் பிதாவே என்பதனுடைய சொல்வதனுடைய அர்த்தம், அவர் நம் பிதாவாய் இருக்கிறார். எனவேதான் நீங்கள் இதை சொல்லும் பொழுது, இந்த சத்தத்தின்படியே செய்யும் பொழுது, சுலபமாய் அது மிகவும் பலமானதாய் இருக்கும். மிகவும் வல்லமையானதாய் இருக்கும். ஏனென்றால், அவருடைய சொந்த குமாரன், அவர் தாமே இந்த ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிறார். உங்களுக்கு புரியுதுங்களா? அவருடைய சொந்த குமாரன், ஆண்டவர் நமக்காய் சொல்லித் தருகிறார். ஆண்டவர் தாமே இந்த ஜெபத்தை நமக்காய் கற்றுக் கொடுக்கிறார் கேட்பதற்கு. நான் சொல்றது புரியுதுங்களா? விஷயங்கள்.
அவர் கற்றுக் கொடுத்தபடி நாம் செய்யும் பொழுது, அவர் புறக்கணிப்பாரா அந்த ஜெபத்த? அப்படி நீங்க நினைக்கிறீங்களா? நிச்சயமா இல்ல. கண்டிப்பா இல்ல. ஏன்னா, அவர் தான் இந்த இடத்துல நமக்காய் கற்றுக் கொடுக்கிறார். பரலோகத்தில் நாம் செல்லும்படியாக. ஆனா நம்போ சின்ன சின்ன விஷயத்துக்காக ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம். சின்ன சின்ன விஷயத்துக்காக இப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கிறோம். அப்படிப்பட்ட ஜெபத்தில் எதுவும் நம்ம பார்க்க முடியாது. ஆனா எப்போ நீங்க இப்படிப்பட்ட ஜெபத்த செய்றீங்களோ, இயேசு நமக்காய் கற்றுக் கொடுத்த ஜெபத்தின்படியே, ஆண்டவராகிய இயேசு அவர் தாமே கற்றுக் கொடுத்த ஜெபத்தின்படியே நாம் செய்யும் பொழுது, நாம் 100% அவர் சொல்லும்படி செய்யும் பொழுது, அந்த ஜெபத்தை புறக்கணிக்காமல் அவர் கேட்பார் நிச்சயமாய். எனவே கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இதுதான் அவர் கேட்கிறார். இதுதான் நாம் செய்ய சொல்கிறார். இப்படியே தான் கேட்க சொல்கிறார். எனவே தான் நாம் கேட்கும் பொழுது, அவர் கற்றுக் கொடுத்தபடியே எனவே உங்களுடைய ஜெபத்த உ உருவாக்க வேண்டாம். அதாவது உங்களுடைய ஜெபத்த அழகாய் பேச வேண்டாம். நீங்கள் உண்மையாய் தேவனிடத்தில் சொல்லுங்கள். உங்களுடைய முழு ஆத்மாவோட கேளுங்க. உண்மையா உண்மையா எனக்கு வேணும், எனக்கு வேணும். பரம பிதாவே என்று கேளுங்க. எங்கள் பிதாவே அப்படின்னு சொல்லுங்க. அவருடைய பிரசன்னத்தில நுழையுங்க. நீங்கள் இருக்கும் ஸ்தலத்திலே அவருடைய பிரசன்னத்தில் நுழையுங்கள். இயேசு நமக்காய் கற்றுக் கொடுத்தார். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே! எனவேதான் உங்களை வழி நடத்துகிறது. உங்களுடைய வாழ்க்கையை முன்னோக்கி கொண்டு செல்லக்கூடியவர் யார்? உங்களுடைய பிதா. நம் பிதா. பரம பிதாவானவர் நம்மை வழிநடத்தி கொண்டு செல்கிறார். எனவேதான் இந்த ஜெபத்தை தேவனுடைய குமாரன் மூலமாய் நமக்காய் கற்றுக் கொடுக்கிறார். புரியுதுங்களா? பரமண்டலத்தில் இருக்கிற பிதாவே! யோசிச்சு பாருங்க. இத சொல்லும்போது யோசிச்சு பாருங்க. என்னுடைய அருமையான தோழனே, தோழியே, ஒருவேள உங்களுடைய திருமணுக்காக, மற்ற காரியத்திற்காக நீங்க கேட்கும்போது, அந்த அளவுக்கு அவர்கள் நேசிக்கக்கூடியவர்களுக்காக, அந்த அளவுக்கு அவர்கள் கேட்கிற இந்த சமயம், அவர்கள் சொல்லும்பொழுது, "நான் உன்னை நேசிக்கிறேன். நான் உன்னை நேசிக்கிறேன்" அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. இந்த மாரி கடினமா, "நான் உன்ன நேசிக்கிறேன்" அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க சொல்றாங்க, "நான் உன்ன நேசிக்கிறேன்." ஒரு சுவையை கூட்டுவது போல வித்தியாசமானதாய், எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு வித்தியாசமான சுவை உள்ளவர் அவர். எனவேதான் இப்படியாய் சொல்லும் பொழுது, "எங்கள் பிதாவே, நம் பிதா, நானும் என்னுடைய குடும்பத்தாரும், பிள்ளைகளும் எல்லோரும் உம்மை நேசிக்கிறோம். ஆலயத்திற்கு சென்று வருகிறோம்" என்பது மட்டுமல்ல. நீங்கள் செய்ய வேண்டிய முதல் ஜெபமானது, "உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. நாமம் பரிசுத்தப்படுவதாக." பரிபூர்ணமாய். பரிசுத்தப்படுவதாக சொல்லும் பொழுது, அது ஒரு பிரித்தெடுப்பதனுடைய அடையாளம். உம்முடைய நாமத்தை பிரித்தெடுப்பதற்காக, தெளிவாய் சொல்லப்போனால் என் வாழ்க்கையில் முதலாவதாய் வைப்பதற்காக, என்னுடைய குடும்பத்திற்கு மேலாக, மக்களுக்கு மேலாக, எல்லாவற்றுக்கும் மேலாக. எனவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, நாமம் உயர்த்தப்படுவதாக, மகிமைப்படுவதாக என்று சொல்லும் பொழுது, மகத்துவமான உம்முடைய நாமம் என்று சொல்லும்போது, உம் பெயர் கனப்படுத்தப்படுவதாக எங்கள் வாழ்க்கையில். உம்மை கனப்படுத்துகிறோம். என் வாழ்க்கையில் மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையில் உம் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். யோசிச்சு பாருங்க. இத யோசிச்சு பாருங்க. ஆசிர்வாதம். எப்ப இத செய்றீங்களோ, நேர்மையான இருதயத்தோட, மிகவும் மென்மையாய் சொல்லப்போனால் கதவுகள் மூடி, நீங்கள் தனியாய் இருக்கும் பொழுது, உங்களுடைய வீட்டுக்குள்ளாக, அறைகளுக்குள்ளாக கரங்கள உயர்த்தி அவர மகிமைப்படுத்தும்போது,
என் பிதாவே உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. கண்டிப்பா பரிசுத்த ஆவி கிடைக்கும். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவருக்கு தெரியும். எனவேதான் நாம் யாருடைய பெயரை மகிமைப்படுத்துகிறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பெயரா? உலகத்தார் பிரகாரமா மகிமைப்படுத்துவதா? புரிந்து கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவி வேண்டுமானால் பிதாவை நீங்கள் மகிமைப்படுத்த வேண்டும். அப்பொழுது அவர் வந்து வழிநடத்துவார். பரிசுத்த ஆவியானவரை நம்பும் பொழுது நிச்சயமாய் அவர் நம்மை வழிநடத்துவார். பரிசுத்த ஆவியானவர் அவருடைய ஆவியில் நம்மை வளைத்து உருவாக்குவார். எனவேதான் நீங்கள் இப்படியாய் சொல்லும் பொழுது, எங்கள் பிதாவே, அப்போ நீங்க பரிசுத்த ஆவியால பிறக்கப்பட்டவங்களா இருக்கணும். எனவேதான் ஆண்டவராகிய இயேசு இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார். ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும் என்று. அப்படி பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் நாம் செல்ல இயலாது. ஆவியினால் பிறப்பது என்று சொல்லும்போது பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படுவது. எனவே அவருடைய நாமம் மகிமைப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக எப்படி நம் வாழ்க்கையில் இதனுடைய அடையாளம் என்ன? பரிசுத்த ஆவியானவரை நாம் பெறும் பொழுது நம் வாழ்க்கையில் அப்ப அது உறுதிப்படுத்துது அவர் நமக்குள்ளாக இருக்கிறார் என்று. புரியுதுங்களா? உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ஆண்டவராகிய இயேசு அவருடைய ராஜ்யம் நமக்குள் வர வேண்டும் என்பதை கூறுகிறோம். எனவே ஆண்டவராகிய இயேசுனுடைய ராஜ்யம் இயற்கையாகவே வரும். எனவே அவர் வருவார். நாம் அவருக்குரிய காரியங்கள் செய்யும் பொழுது, செயல்படுத்தும் பொழுது, அவர் நமக்குள் பிரவேசிப்பார். ரட்சிப்பிற்கு எது அவசியம் இல்லாததோ, பிரிவினையாய் செய்யக்கூடியது எதுவோ, எல்லாவற்றையும் நாம் எடுக்க வேண்டும். பரலோக ராஜ்யத்திற்காக நிலைத்திருக்க வேண்டும். எனவே சொல்லப்பட்டது போலும் ராஜ்யம் வருவதாக. எனவேதான் சொல்லப்பட்ட பிரகாரம் கடைசி வரையும் வார்த்தையில் எழுதப்பட்டது போல், இங்கே சொல்லப்பட்டது போல உம்முடைய சித்தத்தின்படி இந்த பூமியில் செய்கிறவர்கள், அவர்கள் செய்யும் பொழுது தீர்மானமானது எடுக்கிறார்கள். இதுதான் ஆண்டவர் கோருகிறார், விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய சித்தம் நிறைவேற்றுவது வேண்டும் என்பதற்காக. எப்போ ஆதாம் ஏவாளும் ஆண்டவருடைய வார்த்தையின்படியே ஒப்புக்கொண்டு கீழ்ப்படிந்திருந்தார்களோ எல்லாமே சரியா இருந்தது. ஆனால் எப்போ தேவனுக்கு விரோதமா பாவமானது செய்தார்களோ, அவர்கள்கிட்ட இருந்த அந்த அதிகாரம் எல்லாவற்றையுமே பிசாசனுடைய கரத்தில் கொடுக்கப்பட்டதாய் மாறியது. எனவே நீங்கள் இந்த வார்த்தையை படிக்கலாம். ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் 26வது வசனத்தில் சொல்லிய பிரகாரம், எனவே தேவன் மனுஷர்களுடைய கையில் இந்த பூமியை ஆளும்படி எல்லா விதமான அதிகாரம் கொடுத்திருந்தார். இந்த பூமியின் மீதுள்ள அனைத்தையும் அவர்கள் அந்த அதிகாரத்தை இழந்து விட்டார்கள். பிசாசனிடத்தில் அதை ஒப்பு கொடுத்தார்கள். எல்லாவற்றையும் இழந்து விட்டார்கள். எனவே இது தேவனுடைய வழக்கல்ல. இந்த பூமியிலிருந்து உண்டானவைகள். ஆனா எப்போ நீங்க பரிசுத்த ஆவியானவர பெறுவீங்களோ, எப்போ கிடைக்குமோ, அப்போ உங்களுக்கு நிலைமையானது உண்டு. நீங்க செய்யக்கூடிய அந்த செயல், தேவனுடைய செயல் செய்ய முடியும். இங்க பூமியில செய்கிறது. பரலோகத்தில் செய்யப்படுறது போல பூமியிலும் செய்வீங்க. எனவே 3 விதமான ஜெபங்கள். தகப்பனோடு, பிதாவோடு செய்ய வேண்டியது. உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. இந்த 3 விதமான காரியங்கள் தேவனால் வெளிப்படுத்தப்பட்டது. எனவேதான் நாம் இதை கேட்கப் போகிறோம். இதுதான் அவருடைய சித்தம். அவர் அதுக்காக தான் நம்மளிடத்தில் பேசுகிறார். எனவேதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த பொல்லாத அசுத்தம் இதை செய்யக்கூடாது என்று, இந்த விண்ணப்பம் நிறைவேற்றப்படக்கூடாது என்று பேசுகிறான். இல்ல. எனவே வேற யாரும் எதுவுமே
நீங்கள் உறுதியாய் நம்பலாம். எனவே நீங்க நீங்க உறுதியா நம்பலாம். ஏனென்றால் தேவன் அதேபோல் தான் இருக்கிறார். நமக்காய் கற்றுக் கொடுக்க. நாம் அவருடைய காரியங்கள் ஆர்வத்துக்குரிய விதத்தில் கற்றுக்கொள்ள. எனவேதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். எனவேதான் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. இதனுடைய அர்த்தம் நாம் புரிந்து கொள்ளும்போது, இந்த ஜெபத்தில உறுதியா நம்ப முடியும். நீங்க பரிசுத்த ஆவிய பெற்றுக்கொள்வீங்க. உறுதியா. எ எ எனவேதான் இயேசு நம்ம இயேசு ஆனவர் தானியேல் உபவாசம் செய்யுங்க, பரிசுத்த ஆவிய பெறுங்க அப்படின்னு சொல்லல. நம்ம இது செய்றோம். தானியேல் உபவாசம். ஏன்னா, நம்ம எந்த பாவத்தோட இருக்கிறோமோ, எல்லா பாவங்களையும் நிறுத்துவதற்காக, எல்லா விதமான பிளாக்கேஜ்களையும் நீக்குவதற்காக, எனவேதான் இந்த உலகத்துக்குரிய காரியத்திலிருந்து, உலகத்துக்குரிய செயல்களிலிருந்து பிரிந்து தேவனுடைய காரியத்தை செய்வதற்காக. எனவேதான் நீங்க விரும்புறீங்க பரிசுத்த ஆவி பெறணுன்ட்டு. அப்போ நீங்க விரும்பும் நேரம் தேவனிடத்தில் கேட்க வேண்டும். அப்பொழுது நீங்கள் கேட்கும்போது பரிசுத்தாவின் இந்த அபிஷேகம் வேண்டும் என்று இந்த உபவாசத்தில் கலந்து கொள்ளும்போது, இந்த உபவாசத்தின்படியே நீங்கள் செய்தால் கண்டிப்பாய் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய வேலை ஸ்தலத்தில, வீட்ல எங்க இருந்தாலும் சரி, நீங்க பரிசுத்த ஆவிய பெற முடியும். நீங்க அத நம்புறீங்களா? எனவே அத செய்யுங்க. ஆனா கேட்காதீங்க. அதாவது கேட்காதீங்கன்னு சொல்லும்போது பரிசுத்த ஆவி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. உண்மையாவே உங்கள நீங்க பரிசுத்தப்படுத்திக்கிட்டு, அவருடைய நாமம் உங்களுடைய வாழ்க்கையில பரிசுத்தப்பட வேண்டும். அவருடைய ராஜ்யம் என் வாழ்க்கையில வரணும். அது மட்டும் இல்லாம, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல, பூமியிலும் என் வாழ்க்கையில் செய்யப்படுவதாக. இவ்வளவுதான். இதுதான் ரகசியம். எனவே, யார் உண்மையாய் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, உண்மையாகவே தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய, அப்போ நீங்க ஜெபிக்குவீங்க. தேவனுடைய முழு விருப்பத்தோட. எனவே நீங்க உண்மையாவே விரும்பும்போது பிதாவினோட நீங்க ஒப்புக்கொள்வீங்க. தேவனுடைய வார்த்தைய நீங்க ஒப்புக்கொள்வீங்க. இயேசு எத நம்ம ஒன்றிணைந்து சேர்ந்து ஜெபிக்கும்போது, அது பரலோகத்தில் இருக்கக்கூடிய என் பிதாவினால் அது நிறைவேற்றப்படுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே தேவன் நம் வாழ்க்கையில் செய்கிற இந்த ஒப்பந்தத்தை பார்க்கிறார். எனவேதான் உங்க வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள்? உங்களுடைய நல்ல பயன் கிடைக்க வேண்டும் என்றா? இல்ல நீங்க தேவனுடைய ஆவி பெற வேண்டும் என்றா? எனவேதான் அநேக ஜனங்கள் தன்னுடைய வாழ்க்கை தன் இஷ்ட பிரகாரமா இருக்கிறார்கள். எனவேதான் நான் உங்களுக்காய் சொல்கிறேன். எனவே இன்று இது மிகவும் மகிமைக்குரியது. தயவு செய்து ஜெபம் பண்ணும்போது சோர்வடையாதீர்கள். நான் ஜெபிக்கும் பொழுது உறுதியாய், மன சிந்தனையோட ஏதோ ஜெபம் செய்யணுன்றதுக்கு இல்ல. நான் செய்றேன். என்னுடைய சிந்தனை கவனமாய் செய்யும்படியாக நான் செய்கிறேன். எனவேதான் ஏதோ சொல்றதுக்காக இல்ல. எனவேதான் அநேக ஜனங்க ஏதோ ஒரு வார்த்தையா சொல்கிறார்கள். ஒரு வரைபடத்தைப் போல அவங்க செய்றாங்க. ஏதோ அவங்க சாப்பிடுறது போல சுவையா. எனவே எந்த ஒரு உணவா இருந்தாலும் நீங்க புசிக்கும்பொழுது அதை அருமையாய் புசிக்கும்போது, ஒரு வேள நம்ப சாப்பிடுறதுக்கு தண்ணி கொண்டு வந்தாலும் சரி, அதுதான் நம்மளுடைய ஜெபம் இப்படியே தான் இருக்க வேண்டும். உண்மையாய், நேர்மையாய், சரியான விதத்தில் செய்யுங்கள். சரியானதை சிறந்த வகையில் செய்யுங்கள். என்றால், நீங்க ஒரு உதாரணத்துக்கு ஒரு உதாரணத்துக்கு நீங்க ஒரு உதாரணத்துக்கு நீங்க டேட்டிங்ல இருக்கும்போது, எப்போ நீங்க அவர்கள நேசிக்கிறீங்களோ,
எல்லாவற்றையும் சிறந்த விதத்தில் நீங்கள் செய்வீர்கள். ஒரு அருமையான ஆகாரத்த வந்து நீங்கள் புசிப்பீர்கள். அது மட்டும் இல்லாம, அந்த ஆகாரத்த புசிப்பீங்க. நீங்க அந்த தருணத்தை அந்த அளவுக்கு உற்சாகத்தோடு நீங்க ஏற்றுக்கொள்வீங்க. எது அந்தருடைய ஆகாரம். எனவே தான் உங்களுடைய ஜெபம் தேவனுடைய வார்த்தையின்படியே செய்ய வேண்டும். தேவன் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ, அதன்படி நீங்கள் செய்ய வேண்டும். எனவே தான் நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால், உலகத்தாருக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் இருக்க வேண்டும். உலகத்தார் இதை செய்ய மாட்டார்கள். எனவே நீங்கள் எங்கிருந்தாலும் சரி, இதை செய்ய வேண்டும். நீங்கள் ஆலயத்தில் இருக்க வேண்டிய அவசியமில்லை. இதை செய்ய, ஜெபம் பண்ண. ஒருவேளை நீங்க உங்களுடைய வீட்டிலிருந்து ஜெபம் பண்ணலாம். ஒருவேளை நீங்க உங்களுடைய வேலை ஸ்தலத்திலிருந்து நீங்க ஜெபம் பண்ணலாம். இதுபோல ஒவ்வொரு இடத்துல இருந்தும் ஒரு சரியான ஒரு இடம். நீங்க செய்ய வேண்டும் இந்த ஜெபத்தை. அந்த முழங்காலிட்டு மெதுவா ஆண்டவர்கிட்ட ஜெபிங்க. தேவனிடத்துல முறையிடுங்க. இந்த வார்த்தைய வந்து வெளிப்படுத்துங்க. ஒருவேளை உங்க அக்கம் பக்கத்துல யாரும் இல்லனாலும் பரவால்ல, ஜெபிங்க. எப்படி இந்த போல சொல்லுங்க. பரலமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உங்கள் நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. பூமியிலும் செய்யப்படுவதாக. அங்கே எப்படி இருக்கிறதோ அதேபோல் செய்யப்பட வேண்டும் என்பதற்காக நம்முடைய என்னுடைய வாழ்க்கையில் என்று பரமண்டலத்தில் பரலோகத்தில் செய்யப்படுவது போல நாம் நம் வாழ்க்கையில் நடைபெற வேண்டும் என்று கேட்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காய் இதை கற்றுக் கொடுத்தார். அவர்களுடைய சீஷர்களுக்கு இதை கற்றுக் கொடுத்தார். நம் பிதா என்று இந்த தருணம் மிக முக்கியமானது. நாம் ஒருபோதும் பிதாவுக்கு எதிராக செல்லக்கூடாது. ஏனென்றால் நம்முடைய சித்தத்தின்படி செய்யும்போது பிதாவுக்கு எதிராக நாம் செல்கிறோம். எனவேதான் வாழ்க்கையில் நிச்சயமாய் கடினங்களானது இருக்கலாம். நம் வாழ்க்கையில் ஒரு நாள் இதுபோல ஒரு பிரச்சனைகள் நியாயம் தீர்க்கும்படி, அவமானப்படுத்தும்படி அது எதுவும் அவரை நியாயம் தீர்க்கவில்லை. ஏனென்றால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் நம்முடைய வாழ்க்கை, எதிர்காலமும், இறந்த காலம் என்று தேவன் நம் வாழ்க்கையை நமக்கு கொடுத்திருக்கிறார். எதை நாம் சுமந்தோமோ, அவர் எதை சுமந்தாரோ, எல்லாமே நமக்காக, எல்லாமே முடிவடைவதற்காக. தேவனே அவர் கேட்டார், இந்த பாத்திரத்தை விலக்க மூடுமானால் விலக்கக்கூடுமானால் அப்படின்னு சொல்லி 3 தடவ அவர் ஜெபித்தார். இந்த பாத்திரம் விலக்க கூடுமானால், ஆனாலும் கடைசி வரையும் இந்த பாத்திரம் விலகவில்லை. கடைசியா இவர் சொன்ன வார்த்தை, "தேவனே என் சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம். உம்முடைய சித்தத்தின்படி நிறைவேற்றும்." எனவே தேவன் எது நம்மிடத்தில் அதிகமாய் விரும்புகிறார்? நாம் அதிகமாய் அவருடைய விருப்பத்தின்படி செய்ய வேண்டும் என்றுதான். எப்போ நம்ப அவருடைய விருப்பத்தின்படி செய்வோமோ, இங்க பூமியில, இங்க மெய்யாகவே நம்போ நாம் அவரை நம்மளுடைய வாழ்க்கையில் அவர் பரம தகப்பனாய் இருக்கிறார். எனவே இதை செய்யும்பொழுது அவருடைய பெயர் மகிமைப்படுத்தப்படும். எனவே அநேக பார்ப்பார்கள், சொந்தக்காரர்கள் பார்ப்பார்கள், எல்லாருக்கும் தெரியும். தேவன் நாம் பின்பற்றுகிறோம் என்று. தேவன் ஒரு மனுஷன் அல்ல. இந்த ஏதோ ஒரு கல்லு கிடையாது. உயிருள்ளவர் நம் ஆண்டவர். வித்தியாசமானவர் நம் தேவன். எனவே அருமையானவர்களே, இன்றைக்கு நன்றாய் கவனியுங்கள். இந்த ஜெபம், இந்த பிரார்த்தனை, இந்த ஜெபம் ஆரம்பத்தில் செய்யும் பொழுது,
இயேசு செய்து முடித்தது போல, ஆரம்பத்தில் தொடக்கத்தில் சொல்லியது போல, அவர் சொல்லிய அந்த வார்த்தையின்படி பிதாவினிடத்தில் சொல்லது போல, பிதாவே, எங்கள் பிதாவே, என் பிதாவே என்றல்ல, இல்ல எங்கள் பிதாவே என்று சொன்னார். ஏனென்றால் இன்னொருவரை சிந்திக்கும்படியாக சொல்கிறார். எங்கள் பிதாவே, பரிசுத்தப்படுவதாக நாமம் பரலமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லும் பொழுது, எந்த அளவுக்கு முக்கியம். என் வாழ்க்கையில் பெற வேண்டும். என் வாழ்க்கையில் உம் ராஜ்யம் வர வேண்டும். அப்போ உம்முடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் இங்கே பூமியிலே நிறைவேற்றப்பட வேண்டும். எப்படி பரமண்டலத்தில் இருக்கிறதோ, அதேபோல பூமியிலும் நிறைவேற்றப்பட வேண்டும். எப்படி பரலோகம் சரியா இருக்கிறதோ, அதேபோல பூமியும் சரியா இருக்க வேண்டும். ஆனால் இங்கே உலகமானது சரியா இல்லை. அழுக்காய், குழப்பமாய் இருக்கிறது. ஆனா நம்ம இந்த இடத்திலிருந்து அவர தேடப் போறோம். பரிசுத்த ஆவிய தேடப் போறோம். அவருடைய வார்த்தைய தேடுவோம். பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படுவோம். எனவே இதைப் பத்தி யோசியுங்க. எனவே நான் இங்கிருந்து தொடர்ந்து பேச விரும்புறேன். எப்போன்னா, இந்த ஜெபத்தினுடைய அடுத்த பாகம் நான் உங்களிடத்தில் சொல்கிறேன். ஏனென்றால் இயேசு இங்கே பரலோகத்தினுடைய ராஜ்யத்தை குறித்து அவர் சொல்கிறார். பரலோகத்தினுடைய ராஜ்யம் சொல்லியிருக்கிறார். அது நமக்காக ஆயத்தப்படுத்தியிருக்கிறது. அது ஒரு விருந்தால ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது ஒரு திருமணத்தினுடைய காரியங்களா இருக்கு. நாளைக்கு இத பத்தி நான் பேசப்போறேன். எனவே இன்றைக்கு உங்களை தேவன் ஆசீர்வதிப்பார். ஆமென். தேவனுக்கு மகிமை.